இனிமேல் யாரும் பிரச்சனைகளுடன் நீதிமன்றத்திற்கு வராதீர்கள். உங்கள் பிரச்சனைகளை நீங்களே பேசி தீர்த்து கொள்ளுங்கள். உச்ச நீதிமன்ற நீதிபதி ஹவாய் வெளியிட்ட பரபரப்பு தகவல். வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு எந்த ஒரு சிறிய வழக்காக இருந்தாலும் அதை வழக்கறிஞர்கள் ஊதி பெருசாக்கி விடுகிறார்கள். அந்த ஒரு வழக்கை வைத்தே சம்பந்தப்பட்ட நபரிடம் லட்சமாக சம்பாதிக்க தாங்கள் செட்டில் ஆகிவிட வேண்டும் என்று திட்டம் போடுகிறார்கள். அதன் காரணமாகவே ஒரு வழக்கு நீதிமன்றத்திற்கு சென்று விட்டால் அதை அத்தனை எளிதில் அவர்கள் முடிய விடுவதில்லை. வருட கணக்கில் இழுத்தடித்து விடுகிறார்கள். இதனால் தான் சமீப காலமாக நீதிமன்றங்களில் ஏராளமான வழக்குகள் தேங்கி கிடக்கின்றன. குறிப்பாக தற்போது உச்ச நீதிமன்றத்தில் 5.23 கோடி வழக்குகள் தேங்கி கிடப்பதாக உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி PR ஹவாய் ஒரு தகவல் வெளியிட்டுள்ளார். அது குறித்து அவர்கள் கூறுகையில், முன்பெல்லாம் கிராமப்புறங்களில் ஆலமரத்தடியில் அமர்ந்து கொண்டு 2 பேர் இடையே உள்ள பிரச்சனைகளை பேசி சமரசம் செய்து வைத்தார்கள். அப்படி ஆலமரத்தடியில் மத்தியஸ்தம் செய்து சமரசம் செய்த சண்டைகள் ஆக்கப்பூர்வமான உரையாடலாகவும் மாற்றப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் சம்பந்தப்பட்டவர்களுக்கு லட்சக்கணக்கில் பணம் செலவாவதில்லை. ஒரு பெரிய மனிதர் உட்கார்ந்து அந்த விஷயத்தை அவர்களுக்கு புரிய வைத்து தெளிவுபடுத்தி பிரச்சனையை தீர்த்து வைக்கிறார். அதில் 2 விஷயம் உள்ளது. ஒன்று, இடையிலான பிரச்சனை தீர்க்கப்படுகிறது. அதோடு பகையாளியானவர்கள் நண்பர்களாகி விடுகிறார்கள். இதுபோன்ற பிரச்சனைகள் மக்களே ஒருவருக்கொருவர் பேசி தீர்த்து கொள்வதில் அவர்கள் நீதிமன்றத்திற்கு வர வாய்ப்பில்லாமல் போகிறது. ஆனால் சமீப காலமாக அந்த கிராமத்து பஞ்சாயத்து நிலை மாறிவிட்டது. அதன் காரணமாகவே எந்த ஒரு சிறிய பிரச்சனையாக இருந்தாலும் உடனே நீதிமன்றத்திற்கு வந்து விடுகிறார்கள். நீதிமன்றத்திற்கு வந்தால் பிரச்சனைக்கு 2 பேரின் வழக்கறிஞர்கள் தான் நீதிபதிகள் முன்பு பேசுகிறார்கள். அந்த வழக்கை பல சமயங்களில் திசை திருப்பிக் கொண்டு சென்று விடுகிறார்கள். நாங்களும் அந்த வழக்கறிஞர்கள் பேசுவதை கருத்தில் கொண்டுதான் பிரச்சனைக்கு ஒரு தீர்ப்பை சொல்கிறோம். என்றாலும் அந்த பிரச்சனைக்கு காரணமான 2 பேரையும் சமரசம் செய்து வைத்து அவர்களை கைகுலுக்க வைப்பது தான் சிறந்த தீர்ப்பாக இருக்க முடியும். ஆனால் நீதிமன்றங்கள் வந்த பிறகு அது இல்லாமல் போய்விட்டது. அதனால் பொதுமக்கள் சமரச முறையில் உண்மையான வெற்றியை நாட வேண்டும். சட்டத்தை மட்டுமே சார்ந்திருக்கக்கூடாது. அடிமட்ட அளவில் பொதுமக்கள் அதை எவ்வாறு ஏற்றுக்கொண்டு செயல்படுகிறார்கள் என்பதை பொறுத்து பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும். அதனால் சட்டப்பணிகள், ஆணைய குழுக்கள் இந்த சமரச பஞ்சாயத்து விவகாரத்தை மக்கள் மத்தியில் கொண்டு சென்று அதை பின்பற்றுமாறு அறிவுறுத்த வேண்டும் என்று பேசியிருக்கிறார் தலைமை நீதிபதி PR ஹவாய். அவரை தொடர்ந்து இன்னொரு நீதிபதி சூரியகாந்த் கூறுகையில், பண்டைய காலங்களில் நம்முடைய முன்னோர்கள் ஆலமரத்து அடியில் கூடி பேசி பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டார்கள். மிகப்பெரிய பிரச்சனைகளை எல்லாம் 10 நிமிடத்தில் அவர்கள் பேசி தீர்த்து வைத்திருக்கிறார்கள். அப்படி மிகப்பெரிய அளவில் மோதிக்கொண்ட 2 பேரும் 10 நிமிடத்தில் மனம் மாறி கட்டி தழுவி கொண்டு சென்றுள்ளார்கள். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த தீர்ப்புகளை எல்லாம் ஆலமரத்தடையில் நம்முடைய பெரியோர்கள் வழங்கி வந்தார்கள். அதனால் இனிவரும் காலங்களிலும் கிராமப்புறங்களில் உள்ள பெரியவர்கள் பிரச்சனைக்குரிய நபர்களை அழைத்து பேசி சமரசம் செய்து வைக்க வேண்டும். குறிப்பாக குடும்ப வர்த்தகம், சமூக பிரச்சனைகளை சமரச முடிவின் பயன்பாட்டை நீதிபதிகள் அதிகரிக்க வேண்டும். இந்த விவகாரத்தில் வழக்கறிஞர்கள், கல்வியாளர்கள் என அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட்டால் மீண்டும் ஆலமரத்தடியில் நீதிமன்றங்களை உருவாக்கலாம். அப்படி உருவாக்கினால் நீதிமன்றங்களுக்கு வரும் வழக்குகளின் எண்ணிக்கை குறைந்துவிடும். இப்போது கிடப்பது போன்ற 5 கோடிக்கும் மேற்பட்ட வழக்குகள் தேங்கி கிடப்பதற்கான வாய்ப்பு இருக்காது. அதனால் பொதுமக்கள் பெருவாரியான பிரச்சனைகளை தாங்களே பேசி தீர்த்து கொள்ள வேண்டும் என்று நீதிபதிகள் PR ஹவாய் மற்றும் சூரியகாந்த் ஆகியோர் தெரிவித்துள்ளார்கள். அடுத்த செய்தி. கரூர் மாவட்டத்தின் கலெக்டர் SPயை சஸ்பெண்ட் செய்ய வேண்டும். அண்ணாமலை அதிரடி. நேற்று முன்தினம் கரூரில் நடைபெற்ற 40 பேர் உயிரிழப்பு விவகாரத்தில் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கரூர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் SP ஆகிய இருவரையும் சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார். அது குறித்து கூறுகையில், பொதுவாக ஒரு அரசியல் கட்சி தாங்கள் பிரச்சாரம் செய்ய அனுமதி கேட்டால் அந்த கட்சியை பொறுத்து எவ்வளவு மக்கள் கூடுவார்கள் என்பதை புரிந்து கொண்டு அதற்கேற்ற இடத்தில் காவல்துறையினர் அனுமதி கொடுக்க வேண்டும். ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள காவல்துறையோ ஆளுங்கட்சிக்கு மட்டும் நல்ல தாராளமான இடங்களையும் எதிர்க்கட்சிகளுக்கு குறுகிய சந்து போன்ற இடங்களையும் கொடுப்பதையே வாடிக்கையாக வைத்திருக்கிறார்கள். அதனால்தான் நடிகர் விஜயின் பிரச்சாரத்திற்கு மிக குறுகலான ஒரு பகுதியை கொடுத்துள்ளார்கள். அதற்குள் ஆம்புலன்ஸ் கூட போகாது. அந்த பிரச்சாரத்துக்கு 500 போலீசார் பாதுகாப்பு கொடுத்தார்களாம். ஆனால் 100 பேர் கூட அங்கு இல்லை. அதனால் அங்கு நடைபெற்ற 40 உயிரிழப்புக்கு மாவட்ட ஆட்சியரும் SPயும் தான் முதல் காரணம். அதனால் அவர்களை தான் முதல் கட்டமாக சஸ்பெண்ட் செய்ய வேண்டும். அதோடு விஜய் அக்யூஸ் நம்பர் 1 என்று நான் சொல்ல மாட்டேன். தனது அரசியலிலிருந்து விஜய் வெளியே வர வேண்டும். கொஞ்சம் யோசித்து செயல்பட வேண்டும். தான் கேரனுக்குள் உட்கார்ந்து இருக்கிறோம். ஆனால் வெளியில் கூட்டத்துக்குள் நெரிசலில் சிக்கி இருக்கும் மக்களின் நிலைமையை அவர்கள் யோசித்து பார்த்து செயல்பட வேண்டும். பொதுவாக தலைவர்கள் தங்களை பற்றி மட்டுமே யோசிக்காமல் மக்களை பற்றி யோசிக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். அப்படி விஜய் யோசித்திருந்தால் இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்காது. அவர் கூட்டத்தையே கூட்ட வேண்டும் என்று மட்டும்தான் யோசித்திருக்கிறார்.
இது போன்ற இடங்களில் அதிகப்படியான கூட்டம் கூடினால் என்ன நடக்கும் என்பதை அவர் யோசிக்கவில்லை. அதனால் தான் யாருமே யோசிக்காத ஒரு சம்பவம் கரூரில் நடைபெற்றுவிட்டது. அதனால் இதுபோன்ற சம்பவம் இனிமேல் ஒருபோதும் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது. அதை கருத்தில் கொண்டுதான் அனைத்து அரசியல் கட்சிகளும் செயல்பட வேண்டும். காவல்துறையும் அதை கருத்தில் கொண்டுதான் பிரச்சாரம் நடத்துவதற்கு இடங்களை தேர்வு செய்து கொடுக்க வேண்டும் என்றும் அண்ணாமலை ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார். மேலும் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து இறந்த 64 பேர் இறந்த சம்பவத்தை தொடர்ந்து கடந்த ஆண்டில் சென்னை விமான சாகச நிகழ்ச்சிகள் 5 பேர் இறந்தார்கள். அதையடுத்து கரூரில் உள்ள வேலுச்சாமிபுரம் என்கிற ஒரு இடத்தில் நடந்துள்ள இந்த உயிரிழப்பு மிகப்பெரிய அதிர்ச்சியாக அமைந்திருக்கிறது. அதோடு இது ஒரு சிறிய சந்து போன்ற இடமாகும். யாரும் அங்கு கூட்டம் நடத்த வாய்ப்பு கிடையாது. ஆனால் எந்த தைரியத்தில் இதை கொடுத்தார்கள் என்று தெரியவில்லை. அதே சமயம் தான் காவல்துறைக்கு கொடுத்த அனுமதி கடிதத்தில் லைட் ஆஃப் ரவுண்டானா உழவர் சந்தை பக்கம்தான் கேட்டிருக்கிறார் விஜய். ஆனால் காவல்துறையோ அந்த இரண்டையும் கொடுக்காமல் இந்த வேலுச்சாமிபுரம் சின்ன சந்தையை கொடுத்துள்ளார்கள். இதுதான் எடப்பாடி பழனிசாமிக்கும் கொடுத்திருந்தார்கள். ஆனால் உதயநிதிக்கு லைட் ஆஃப் ரவுண்டானாவை கொடுத்தார்கள். இப்படி காவல்துறை கூட ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி என்று பிரித்து பார்த்துதான் பிரச்சாரம் நடத்தும் இடங்களை கொடுக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் பொதுவாக நடக்க வேண்டியவர்கள். அவர்களின் இந்த செயல்பாடுதான் இன்றைக்கு இவ்வளவு மரணத்திற்கு காரணமாகிவிட்டது. காவல்துறையானது ஒரு இடத்தில் அனுமதி கொடுக்கும் போது யோசித்து கொடுக்க வேண்டும். வேலுச்சாமிபுரத்தில் ஆம்புலன்ஸே போகாத ஒரு சந்தில் அனுமதி கொடுக்கலாமா? இப்படி ஒரு இடத்தை அதிக கூட்டம் கூடும் ஒரு நடிகரின் கட்சி பிரச்சாரத்திற்கு கொடுக்கிறார்கள் என்றால் அந்த அதிகாரிகள் பொறுப்பில் இருக்க தகுதியற்றவர்கள். அதனால் தான் இந்த மாவட்ட கலெக்டர் எஸ்பியை பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்று நான் கூறுகிறேன். குறைந்தபட்சம் அவர்களை சஸ்பெண்ட் ஆவது செய்ய வேண்டும். அப்போதுதான் அதிகாரிகள் எச்சரிக்கையாக இருப்பார்கள். ஆனால் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பாரா என்பது கேள்விக்குறிதான். ஆனால் இந்த விவகாரத்தில் ஒரு நபர் விசாரணை ஆணையம் அமைத்துள்ளார்கள். இது போதாது என்றுதான் நான் சொல்கிறேன். உடனடியாக சிபிஐ விசாரணை உத்தரவிட வேண்டும். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தாமாக முன்வந்து சிபிஐ விசாரணையை கேட்க வேண்டும். காரணம், அந்த கூட்டத்தில் யாரேனும் விஷக்கிருமிகள் புகுந்து சலசலப்பை உருவாக்கி இருந்தால் அவர்களால் தான் அதை வெளியில் கொண்டு வர முடியும். ஆம்புலன்ஸ் எப்போது கூட்டத்துக்குள் வந்தது, தடியடி எதற்காக நடத்தப்பட்டது, கரண்ட் எதற்காக போனது, இது போன்ற எல்லா விஷயங்களையும் சிபிஐ தான் நுணுக்கமாக விசாரிக்க முடியும். அப்போதுதான் இந்த உயிரிழப்பின் பின்னணியில் என்ன நடந்தது என்கிற மர்மத்தை அனைவரும் அறிந்து கொள்ள முடியும். அதோடு இந்த கூட்டத்தில் செருப்பு வீசி உள்ளார்கள். ஒரு கூட்டத்தில் தலைவர் பேசும்போது அந்த கட்சியை சார்ந்த தொண்டர்கள் யாராவது செருப்பு வீசுவார்களா? வெளியிலிருந்து தான் வீசுவார்கள். அதோடு அவர் பேச ஆரம்பித்ததும் பவர் கட் ஆகியுள்ளது. அதனால் இது குறித்தும் சிபிஐ விசாரிக்க வேண்டும். ஆனால் ஏடிஜிபி பவர் கட் ஆகவில்லை என்று சொல்கிறார். பவர் கட்டானது அந்த பிரச்சாரத்தில் கலந்து கொண்ட அனைத்து மக்களுக்கும் தெரியும். அந்த ஸ்பாட்டுக்கே வராத அவர் எங்கோ இருந்து கொண்டு பவர் கட் ஆகவில்லை என்று கூறுகிறார். இப்படித்தான் தமிழ்நாட்டு அதிகாரிகளின் செயல்பாடு உள்ளது என்று அட்டாக் செய்துள்ளார் அண்ணாமலை. எந்த கட்சியினரையும் சந்திக்க விரும்பாத விஜய் கரூர் சம்பவத்துக்கு பிறகு சென்னைக்கு புறப்பட்டு சென்றுவிட்ட விஜய் தனது நீலாங்கரை வீட்டில் தங்கியிருந்துள்ளார். அதையடுத்து இன்று காலை சென்னையில் உள்ள பட்டினப்பாக்கத்தில் இருக்கும் தனது இன்னொரு வீட்டுக்கு அவர் புறப்பட்டு சென்றிருக்கிறார். இந்த நிலையில் விஜயை சந்திக்க தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த பல நிர்வாகிகளும் அவரது வீட்டை நோக்கி படையெடுத்து வருகிறார்கள். ஆனால் சென்னையில் உள்ள விஜய் வீட்டிற்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ள நிலையில் ஈசிஆரில் இருந்து விஜய் வீட்டுக்கு செல்லும் வழியிலேயே அவரை பார்க்க செல்லும் நபர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு வருகிறார்கள். என்றாலும் சில தமிழக வெற்றி கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள் சென்னையில் அவரது வீட்டின் முன்பு கூடி அவரை சந்திக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். குறிப்பாக கரூர் சம்பவத்தின் போது தங்களுக்கு தெரிந்த சில முக்கிய ஆதாரங்களை அவரிடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கூறியுள்ளார்கள். என்றாலும் விஜயுடன் இருக்கும் சில தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் இப்போதைக்கு அவர் யாரையும் சந்திக்க மாட்டார். நீதிமன்ற தீர்ப்புகள் வந்த பிறகுதான் அடுத்த கட்டமாக அவர் முடிவெடுப்பார். அதனால் இப்போது தலைவரை சந்திக்க வேண்டும் என்று யாரும் முயற்சி எடுக்காதீர்கள் என்று அவர்களை கூட்டம் போடாமல் கலைந்து செல்லுமாறு அறிவுறுத்தியுள்ளார்கள். அதேபோல் இன்னும் சில மாற்றுக் கட்சி தலைவர்களும் விஜயை சந்திப்பதற்கு அப்பாயின்மெண்ட் கேட்டுள்ளார்கள். ஆனால் அவர்களையும் இப்போதைக்கு யாரையும் சந்திக்க தான் விரும்பவில்லை என்று சொல்லி தவிர்த்து விட்டாராம் விஜய். அந்த அளவுக்கு தற்போது மிக கடுமையான குழப்பத்தில் அவர் இருந்து வருவதாக தமிழக வெற்றி கழக வட்டாரங்களில் தகவல்கள் வெளியாகியுள்ளன.